அவ்வளோ பலமுள்ள ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு சின்ன சின்ன கட்சியெல்லாம் என்கிட்ட சேரணும்னு என்ன அரசியல் பண்ணுறீங்க இபிஎஸ்? திருமாவளவனை எங்கள் கூட்டணியில் சேரணும்னா ஓப்பனாக கூப்பிட்றாரு, வெளிப்படையாக. கம்யூனிஸ்ட் கட்சி அவன்லாம் எங்கேயுமே அவனுக்கு 100 ஓட்டு கிடையாது தொகுதிக்கு. கம்யூனிஸ்டெல்லாம் எனக்கும் செத்து விட்டது, ஒன்றுமே கிடையாது. ஊரை ஏமாற்றிக்கிட்டு ஸ்டாலின்ட்டு 50 கோடின்னு பறிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த திருமாவளவனுக்கு விஜய் ஆளுங்கள்லாம் விஜய் வந்தோன்னா அவங்க ஆளுங்கள்லாம் அந்த பக்கம் போயிட்டாங்க. என்ன எங்கே இருக்கிறது உங்களுக்கு கூட்டம்? அவங்கள போய் கூப்பிட்றாரு. கம்யூனிஸ்ட்டு சொல்கிறான் அதிமுகவுடன் கூட்டணி சேர முடியாது, அசிங்கம் இல்லையா எடப்பாடிக்கு? திருமாவளவன் சொல்கிறார் கூட்டணி சேர முடியாது, கேவலம் இல்லையா? நீங்களா கூப்பிடலாமா? முதல்ல எப்போவுமே கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி நடக்கும்னா, நான் பல அரசியல் தலைவரை பார்த்தவங்க. ஜெயலலிதா இருப்பாங்க, விஜயகாந்தோட அப்போ 2011 கூட்டணி வச்சாங்க. எவ்வளவு ரகசியமாக நடந்தது தெரியுமா? யாருக்குமே தெரியாது. திடீர்னு ஒரு நாள் விஜயகாந்த் போயஸ் கார்டன் போனார், 40 சீட் முடிஞ்சு போச்சு, டீல் ஓகே. 40 30 41 டீல் ஓகே. இப்படி முடிந்தது. அதுக்கு பேர் தான் கூட்டணி. தன்னுடைய சுயமரியாதை விடக்கூடாது. பெரிய கட்சிகள் போய் அவங்கள வாங்கன்னு கூப்பிட்டா முடியாதையான்னு சொல்கிறது கேவலம் இல்லையா? இப்படியா அரசியல் நடத்துவீங்க? இந்த இதில் இந்த ஒரு நம்ம ஒரு பசுமாடு கேஎன்ஏர் அவர் எப்படின்னா காவேரி ஆஸ்பத்திரியும் வச்சுருப்பார், 600 பசுமாடை வச்சுக்கிட்டு பால் பண்ணையும் வைப்பார். பால் பண்ணை ஊரை ஏமாத்துறதுக்கு, அதாவது இந்த கொள்ளையடித்த பணத்தெல்லாம் பால் பண்ணையில் விற்ற பணம்னு ஒரு ஆகிறதுக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றுக்கார அவர் சொல்கிறார், பாஜகவுக்கு நீங்கள் பந்த கம்பளம் எடப்பாடி அப்படியே இப்போ இந்த சிவப்பு கம்பளம் இருக்கிறீங்க, அதனால் அப்படிங்கிறாரு. இந்த மூஞ்சிங்க இந்த உங்கள் தலைவர் தான் 99 சிறப்பு கம்பளம் விரித்து ஆட்சியில் பங்கு வகித்ததே உங்கள் தலைவர் தான். அன்றைக்கி எங்கே போனீங்க? மாடுக்கு பால் கறந்துக்கிட்டு இருந்தீங்களா? கேஎன்ஏர் பேசுகிறதுக்கு ஒரு இது வேணாமா? மனசாட்சி வேணாமா? ஒரு காலத்தில் பாஜகவுக்கு சிவப்பு கம்பளம் விரிச்ச ஆளுங்களே நீங்கள் தானேயா?